அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து கூச்சலிட்டு வந்த நிலையில் தற்பொழுது சபாநாயகர் அவர்களை வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அதிமுக எம்எல்ஏக்களை வெளியேற்ற சபாநாயகர் இதுபோன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து அதிமுகவினர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் எனவும் அது தொடர்பாக காகிதத்தை தூக்கி காண்பித்து சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். தொடர் அமளியில் ஈடுபட்ட நிலையில் அவை நடவடிக்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது சபாநாயகர் அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்களை சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என உத்தரவை பிறப்பித்திருந்தார். அது தொடர்பான காட்சிகள் தற்பொழுது திரையில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து வருகிறோம். அவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக மற்றும் பாமக எம்எல்ஏக்களும் வெளியேற்றப்படுகிறார்கள். அது குறித்த காட்சிகள் தற்பொழுது திரையில் வந்து கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்களை வெளியேற்றுமாறு சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து தற்பொழுது அதிமுக மற்றும் பாமக எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். தொடர் அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் உத்தரவை தொடர்ந்து அதிமுக மற்றும் பாமக எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அது குறித்தான காட்சியையும் நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் குண்டுகட்டாக அங்கிருந்து வெளியேற்றப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அவை காவலர்கள் அதிமுக மற்றும் பாமக எம்எல்ஏக்களை குண்டுகட்டாக அவையிலிருந்து வெளியேற்றுகிறார்கள். தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கையானது பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய கோரிக்கையை நிராகரித்து அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றுமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனையடுத்து அவை காவலர்கள் அதிமுக மற்றும் பாமக எம்எல்ஏக்களை குண்டுகட்டாக வெளியேற்றக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். காவலர்கள் அங்கு குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளும் திரையில் காண்பிக்கப்படுகிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் காண்டிபன். வணக்கம் காண்டிபன். முன்னதாகவே இன்றைய தினம் சட்டப்பேரவை அலுவல் துவங்கியவுடனே எதிர்க்கட்சிகள் இந்த கள்ளச்சாராய விற்பனை மற்றும் அதனை தொடர்ந்து ஏற்பட்ட வலி குறித்து சட்டப்பேரவையில் விவாதத்தை துவக்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. தற்பொழுது அவர்கள் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். என்ன நடைபெறுகிறது அங்கே? விரிவான விவரம். கௌதமி, ஏற்கனவே காலையில் சட்டசபை துவங்கிய உடனே அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் சபையில் எழுந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் பற்றி விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்துதான் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுப்பதற்குண்டான திட்டமிடலோடு அதிமுகவினர் தற்போது சட்டசபைக்குள்ள இருந்தார்கள். எதிர்கட்சி தலைவர்களுக்கு சட்டமன்றத்தில் சில நேரங்களில் நடப்பில் இருக்கிற நிகழ்ச்சிகளை குறித்து பேசுவதற்கு வாதாடுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் இது சட்டமன்றத்துக்கென்று வகுக்கப்பட்டிருக்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் யாரா இருந்தாலும் அந்த காரியத்தை செய்ய முடியும். முதல் வழியை எடுத்தவுடன் கேள்வி நேரம். கேள்வி நேரம் என்பது மிக முக்கியமானது. அந்த கேள்வி அதனால்தான் சட்டத்தில் யாரும் கேள்வி நேரத்தில் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, கேள்வி நேரம் பதிலை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது என்று அறிவித்ததில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாதா என்றால் தெரியும். அவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், அவர் முதலமைச்சராக இருந்தவர், அவையை நடத்தியவர், அவரே இந்த நிலைக்கு மாறுபட்டு இன்றைக்கு நடந்து கொண்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறார். அவரிடத்தில் தான் சபாநாயகர் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு இந்த சட்டம் தெரியும். எந்த விவகாரமாக இருந்தாலும் கேள்வி நேரம் முடிந்து ஜீரோ அவர் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தான் எழுந்து இந்த பிரச்சனைகளை கிளப்ப வேண்டும். அதற்காக நான் அதை கூட சபையை நடத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக ஒன்று சொல்ல வந்தேன். உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டு கேள்வி நேரத்தில் ஏற்க முடியாது என்று கூட சொல்லலாமா என்று ஒரு விதிக்கு போனால் கூட நான் சொல்ல அமர்த்தேன். அதையும் அவர்கள் கேட்கிறவா இல்லை. எனவே முதல் நாள்
மன்றத்தினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு தவிர்த்து இன்றைக்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. இன்றைக்கு கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்கோ அல்லது ஆட்சி பற்றி பேசுவதற்கோ உரிமை உண்டு. ஆனால் யாராக இருந்தாலும் சட்டத்துக்குட்பட்டு விதிகளுக்கு புறமாக பேச முடியாது. இன்றைக்கு முழுக்க முழுக்க இது எல்லாம் தெரிந்தவர்கள், அவையில 12 காலம் இருந்தவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். எல்லாம் தெரிந்தவர்கள் கேள்வி நேரத்தில் ஆரம்பத்திலே கொடுக்கிறது தவறு என்று தெரிந்தும் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. இந்த மன்றம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது. தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் தாங்கள் இன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள். என்னால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு சமாதானம் சொல்ல முயற்சித்தேன். ஆனால் அவர்கள் கேட்பவாறு இல்லை. வெளியே போக அந்த முனைப்போடு அவர் நடந்து கொண்டதற்காகவும் நான் இந்த நிலை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் அவருடைய சுபாவத்துக்கு மாறாக இப்படி நடந்து கொண்டதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.